உன்னோட சந்தேகம் நம்ம லவ்வ கொண்டுடுமோன்னு பயமா இருக்கு. எங்கேயே நீ அறியாம நான் உன் மேல கோவப்படுவணும்னு பயமா இருக்கு. எங்க நீ அறியாம உன்னை நான் வெறுத்துடணும்னு. அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாத ஆனந்த். ப்ளீஸ் என்ன வெறுத்துறவன்னு சொல்லாத. இனிமே என் மேல கோவப்படாத ஆனந்த். ப்ளீஸ். நான் என்ன பண்ணிருந்தாலும் என்ன மன்னிச்சிடு ஆனந்த். என்ன மன்னிச்சிடு. நான் உன் மேல சந்தேகப்பட்டது தப்புதான். ஆனா ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு ஆனந்த். அர்ச்சனா, மன்னிச்சிடு. ஏய், வாட் இஸ் திஸ்? ப்ளீஸ் ஆனந்த், என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. அர்ச்சனா ப்ளீஸ் ப்ளீஸ் இங்க பாரு. ப்ளீஸ் அர்ச்சனா, கண்ணத்தோட நீ எழுத என்னால பார்க்க முடியாது. நான் சொல்றது கேளு. என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு ஆனந்த். நான் ஒன்னு கேட்கவா? சொல்லு. அன்னைக்கு நீ என்கிட்ட ஒரு சத்தியம் வாங்கினிய, ஞாபகம் இருக்கா? அது என்ன சத்தியம்? நான் தான் அதை விட்டுட்டேன்னு சொல்றேன்ல. விடு ப்ளீஸ். சொல்லு, என்ன சத்தியம்? அந்த 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 வைதேகி விஷயமா? வைதேகி விஷயமா? என்ன? அந்த குழந்தைக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. அந்த சத்தியத்தை எப்படி வாங்கின? சொல்லு, எப்படி வாங்கின? நம்ம குழந்தை மேல சத்தியமா. இப்ப நீ எனக்கு அதே மாதிரி ஒரு சத்தியம் பண்ணி தரணும். இனிமே நீ என்ன எந்த சூழ்நிலையிலையும் சந்தேகப்பட மாட்டேன்னு எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தரணும். தருவியா? நம்ம குழந்தை மேல சத்தியமா. இனிமே எந்த சூழ்நிலையிலையும் உங்க மேல நான் சந்தேகப்பட மாட்டேன். சத்தியமா சந்தேகப்பட மாட்டேன். இன்னும் தூங்கலையா? கதை
ஒரு ஊர்ல தெனாலிராமன். இதுவும் தெனாலிராமன் கதை தான். திருடன் யாருன்னு கண்டுபிடிக்கிற கதை. ஓகே. ஒரு நாள் ராஜா கிட்ட 2 பேர் வந்தாங்க. அவங்கள ஒருத்த இவங்கிட்ட நான் பணம் கொடுத்தேன்னா இவன் இல்லங்கறான். ஆனா நான் கொடுத்தது உண்மைங்கறான் அவன். இன்னொருத்த பணமே தரலன்றான். எனக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு. ஈவினிங் வர லேட் ஆகும். மரியாதையா 6 மணிக்குள்ள வந்துடுறீ. ஈவினிங் எல்லாரும் கோயிலுக்கு போகணும். என்னம்மா போன வாரம் தானே போயிட்டு வந்தோம். போட்ட என்ன பாரு, கோயிலுக்கு போறதுக்கு என்னடி போன வாரம் இந்த வாரம்னு. காலம் முழுக்க அந்த பெருமாள் காலையே கிடக்கலாம் தெரியுமோ. நம்மள அப்படி வச்சிருக்க பெருமாள். சீக்கிரம் வந்துடு. பிரியாக்கா வந்திருக்கால, அவளை அழைச்சிட்டு போகணும். நீங்க டிஃபன் ரெடி பண்ணி வைங்கோ, நான் வந்து எடுத்துக்கிறேன். அம்மா. வாமா. வாடி. இன்னும் நீ ஸ்கூல் படிக்கிற குழந்தை மாதிரியே இருக்க. அதே மாதிரி கிச்சன் மேடையில வந்து உட்கார்ந்துண்டு. பிரியா, பாட்டி உன்னை தேடிட்டு இருந்தாளே, போய் பாத்தியா? அம்மா, இந்த அப்பளம் நீ செஞ்சதா? பின்ன கடையில வாங்கினா நம்ம ஆத்து மடி என்ன ஆறுது? எல்லாமே உன் அம்மா பண்றதுதான். அம்மா, இது வாழைப்பூ தானே? ஆமா. ஏன் உன் ஊர்ல இதுக்கு என்ன பேரு? எங்க? அமெரிக்கால தான். அதானே உன் ஊரு? எனக்கு அந்த ஊர் பிடிக்கலமா. ஏண்டி? இங்க இருக்கிறவாள்லாம் எப்படா அமெரிக்கா போலான்னு தவிச்சுட்டு இருக்கா. நோக்கியே அமெரிக்கா பிடிக்கலங்கிற. அங்க இந்த வாழைப்பூ இல்லையே. என் தங்கமே, இத்தனை வருஷமா அம்மா சாப்பாடு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டியாடா செல்லம். நோக்கு என்ன வேணுமோ கேளுடி தங்கம். நீ இங்க இருக்கிற வரைக்கும் நான் எல்லாம் பண்ணி போடுறேன். நான் இங்கே இருந்துடுறேம்மா. ஏண்டிமா அப்படி சொல்ற? நீ இல்லாம மூர்த்தி ரொம்ப கஷ்டப்படுவான்ல. மூர்த்திக்கு ஒன்றும் கஷ்டம் இல்ல, நான் கூட இருந்தாதான் மூர்த்திக்கு கஷ்டம். ஏண்டி? நீ இருந்தா மூர்த்திக்கு என்ன கஷ்டம்? நான் இருந்தா நேக்கு டெய்லி மருந்து கொடுக்கணும், டெய்லி நேக்கு குக் பண்ணணும். உனக்காக குக் பண்ணணுமா? மூர்த்தி சமையல்லாம் கத்துண்டானா? 3 செய்வான். புளியோதரை, தயிர் சாதம், முருங்கைக்காய் சாம்பார். என்ன என்னத்த என்ன சொல்ற உங்க பொண்ணு? என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாளா? நீ சூப்பரா சமைக்க கத்துண்டியாமே. இங்க இருந்த வரைக்கும் ஒரு வெந்நீர் கூட உனக்கு வைக்க தெரியாது. எப்படிரா? நான் எங்க சமைக்கிறேன்? எல்லாம் தான் நீங்களே அரைச்சி இடிச்சு மொத்தமா வருஷத்துக்கு அனுப்பி வச்சிடறேலே. மாசத்துக்கு 2 தடவை முருங்கைக்காய் கூட பார்சல் அனுப்புறேன். அப்புறம் சமைக்க கத்துக்கிறதுக்கு என்ன? சொன்னா முருங்கைக்காய் சாம்பார் நீ ரொம்ப நன்னா வைப்பியாமே. இவ்ளோ நாளா என் பொண்ணுதான் நோக்கு சமைச்சு போடான்னு நினைச்சுட்டு இருந்தேன். இங்க என்னடான்னா எல்லாம் தலைகீழா இருக்கு. இவதான் நன்னா சமைப்பாளேடா. மூர்த்தி, நேக்கு வாழைப்பூ வடை வேணும். அதெல்லாம் எனக்கு பண்ண தெரியாது. இங்க இருக்கிற வரைக்கும் அத்தை சமையல் தான். நோக்கு எது வேணும்னாலும் அத்தை கிட்ட கேளு. அத்தை, நேக்கு ஒண்ணு செய்யணும். என்ன சொல்லு? கத்திரிக்காய் சப்ஜி, உருளைக்கிழங்கு வறுவல்,
தக்காளி ரசம். எத்தனை வருஷமானாலும் இத நீ மறக்காத. உன்னை எப்ப நான் மடியில தூக்கி வச்சு ஊட்ட ஆரம்பிச்சனோ அன்னையில இருந்து இதான் உனக்கு ஃபேவரட். அப்படி என்னப்பா இருக்கு அந்த காம்பினேஷன்ல? அந்த காம்பினேஷன்ல ஒண்ணும் இல்ல, உங்க கையில சமைக்கிறீங்கல்ல, அதுலதான் இருக்கு அந்த சீக்ரெட் டேஸ்டே. அத்த, பிரியா கிட்ட எது பேசணும்னு ஜாக்கிரதையா பேசுங்க. அவ எந்த விஷயத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியாது. புரிஞ்சுதுங்களா? இட்ஸ் ஓகே பிரியா. நீ கூட ஸ்பெக்ஸ் வாங்கணும்னு சொன்னல, ரெடியாகு, போலாம். வாழைப்பூ வடை நான் பண்ணி தரேன்டி, நீ போயிட்டு வா. அத்த, நான் பிரியா உடைச்சிட்டு போயிட்டு வந்துடுறேன். கத்திரிக்காய் சப்ஜி, பொட்டேட்டோ ஃப்ரை, தக்காளி ரசம், மறந்துடாதீங்க. மாமா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஒரி பண்ணிக்க வேண்டாம். வேற ஒரு டாக்டர் ரெஃபர் பண்ண சொல்லி கேட்டிருக்கேன். என்னாண்டு எதுனா கோவமா? பெரிய வார்த்தைலாம் பேசாதீங்க. மன்னிச்சிரு மாமா. இந்த ஆத்துல மங்களவாத்தியம் கேட்கறதுக்கு நீ இழந்தது நிறைய. நான் இழக்கல மாமா, அடைஞ்சிருக்கேன். உன் மனசு மறத்து போச்சாடா? ஞானி மாதிரி பேசுறியே. சின்ன வயசுல இருந்து யாரை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேனோ அவளைதான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். எனக்கு வழின்னு எதுவும் இல்லை மாமா, சந்தோஷம் மட்டும்தான் இருக்க. இல்ல மூர்த்தி, எனக்கு வலிக்குது. உன்னை நானே வளர்த்து படிக்க வச்சு உனக்கு ஒரு தப்பான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டேன். மாமா, நீ எதையும் வெளிப்படையா சொல்ல மாட்டேன். எனக்கு பிரியா மட்டும் ஒரே பொண்ணா இருந்தா நிச்சயமா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க மாட்டேன். அவளுக்கு அப்புறம் இன்னும் 2 பொண்ணை பெற்றுட்டேனே. அதான் அவளோட வாழ்க்கையை நினைச்சு உன் வாழ்க்கையை சூன்யமாக்கிட்டேன். சாரி, என்னை மன்னிச்சிடுறா. மாமா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நீங்களே என்னண்ட கேட்கலனாலும் நான் பிரியாவை தான் கட்டின்னு இருப்பேன். தேவையில்லாம குழம்பாதேல். அவ குழந்தை தப்புன்னு தெரியாம ஒரு விஷயம் பண்ணிட்டா, அதுவே அவளை நிம்மதியில்லாம ஆக்கிட்டு இருக்க. அவளை நாம தான் பழைய பிரியாவா மாத்தணும். இப்ப என் மனசுல இருக்கிறதுலாம் அவ்வளவுதான். நான் ஒன்று கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டியே? கேளுங்கோ. உனக்கும் பிரியாவுக்கும் ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கு? மூர்த்தி, எந்த ப்ராப்ளம் இல்லை மாமா. என்ன பார்த்து சொல்லு. புரியுது மாமா, இதுவே கடைசியா இருக்கட்டும். இனிமே இப்படி பேசாதீங்கோ, இப்படி பார்க்காதீங்க. என்ன மனுஷனாக்கி தலை நிமிர்ந்து நடக்க வச்சிருக்கீங்க. அதுக்கு நன்றி கடனா இதை செய்யல மாமா. ஐ ஃபீல் கில்ட்டி. மாமா, நான் பிரியாவை அழைச்சிட்டு வெளியில போயிட்டு வரேன். மூர்த்தி, பிரியாவை பாரதி கிட்ட கூட்டிட்டு போய் காமி. பாரதிக்கும் நமக்கு எந்த உறவும் இல்லை. அவளை தொலைச்சி தலைமுழுகி 15 வருஷமாச்சு. பரவாயில்ல, பாரதி பார்த்தாதான் பிரியா குணமாவண்ணா கூட்டிட்டு போய் காமி. ஆனால் அது பிரியாக்காக சொல்லலை, உனக்காக. போயிட்டு வா. சரிங்க மாமா. மூர்த்தி, பிரியாவை பாரதியிட்ட காமிக்கிறது இந்த ஆத்துல யாருக்கும் தெரிய வேணாம். அவங்களால தாங்க முடியாது. சரிங்க மாமா. போயிட்டு வா. ஹாய் பப்பி, என்ன பாக்குற? நானும் மூர்த்தியும் நோக்கு ஒரு ஸ்பெக்ஸ் வாங்க போறோம். என்ன பாக்குற?
ஆனா மூர்த்தி கிட்ட நான் நோக்கு தான் ஸ்பெக்ஸ் வாங்க போறேன்னு சொல்லல. நீயும் சொல்லப்படாது என்ன? சொல்லப்படாதுங்கிற உதப்பேன். அப்புறம் நான் நோக்கு எதுவுமே வாங்கி தர மாட்டேன். நான் சொன்னா சொன்னதுதான், புரியுறதா? சரி, நோக்கு என்ன கலர் ஸ்பெக்ஸ் வேணும்? நோ, நோக்கு கிரீன் நல்லா இருக்காது. ரெட் இல்லனா yellow. ஓகே, வெரி குட். என்னடி என்னாச்சு? ஏன் கண்ணை தொடச்சுட்டு வர? ஒண்ணும் இல்ல அத்தை. என்னடி பிரியா அத்தை, பிரியாவுக்கு என்னாச்சு? அவ பொம்மை கிட்ட பேசிட்டு இருக்கா. பொம்மை கிட்ட பேசிட்டு இருக்காளா? அவளுக்கு இன்னும் குழந்தை பிறக்கலைங்கிறது பெருசா உள்ள இருந்து அழுத்திண்டே இருக்கு. இப்ப மூர்த்தி அவளை எங்கேயோ வெளியே அழைச்சுன்னு போறான்ல, ஏதோ கண்ணாடி வாங்கின்னு வரேன்னு சொல்லி அந்த பொம்மை கிட்ட பேசிட்டு இருக்கா. யாருக்கு கண்ணாடி? அந்த பொம்மைக்கு. அந்த பொம்மைய குழந்தைய நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கா. ரங்கநாதா, என்னடி சொல்ற? வேண்டாம் அத்தை, நீங்க அங்க போக வேண்டாம். நீங்க அந்த காட்சியை பார்க்க வேண்டாம். Ding dong bell, pussy's in the well. Who put her in? அழாதடி, அழாத. என்னாச்சு பிரியா? என்னாச்சு? Are you okay? பிரியா, 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 everything is okay? பிரியா, Priya, listen me. okay? What happened, பிரியா? பிரியாக்கு என்னாச்சு? பிரியா, என்னாச்சு? ஐயோ, என்னாச்சு பிரியா? அம்மா, What happened? பிரியா சொல்லு. பிரியா, are you okay? என்னாச்சு? என்னாச்சு உனக்கு? பிரியா, 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 what happened? பிரியா, பிரியா, உனக்கு என்னாச்சு? பிரியா, what happened? என்னடா பிரியா, என்னாச்சு? என்னமாச்சு? என்னாச்சு மூர்த்தி? ஏன் எல்லாரும் என்ன அப்படி பாக்குறேன்? நீ தானே கத்துன. என்னாச்சுடி நோக்கு? பெருசா கத்திட்டு இருந்தியே, யாரோ அரைஞ்சா மாதிரி, எதையோ பார்த்து பயந்த மாதிரி. நானா பாட்டி? நேக்கு ஒண்ணும் இல்ல. நீங்களாம் தான் எதையோ பார்த்து பயந்த மாதிரி இருக்கேள். மூர்த்தி, நம்ம கிளம்பலாமா? It's okay. She's fine. கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்தா சரியாயிடும். பிரியா, let's go. என்னம்மா இதெல்லாம்? பிரியா, இது எவ்வளோ? 1300 சார்.
இது எடுங்க. இது எக்ஸ்கியூஸ் மீ, மேடம். இதை எடுத்து கொடுங்களேன். மேடம் இது குழந்தைகளுக்காக. அது குழந்தைங்க போடுது பிரியா. எனக்கு அதான் வேணும், வாங்கித்தா. பிரியா அத பாரு. இல்ல, எனக்கு அதான் வேணும், வாங்கி கொடு மூர்த்தி. இத பாரு. எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு இதுதான் வேணும், அது வாங்கி கொடு. சொல்லு மூர்த்தி, வாங்கி கொடு. சார் அந்த ஃப்ரேம் கொடுங்க சார். சரிங்க சார். இது போட்டு பாரு. நல்லா இருக்குல்ல மூர்த்தி? பிரியா, this frame is not for you. This is for kids, yeah. நீ என்ன லூசா? இதை எப்படி குழந்தைங்க போடுவா? குழந்தைங்க முதல்ல எதுக்கு கண்ணாடி போடணும்? உளராத. ஹலோ, வாங்க சார். இந்த ஸ்பெக்ஸ் போன ஃப்ரைடே ஆர்டர் கொடுத்துருந்தேன், ரெடி ஆயிடுச்சா பாருங்க. நல்லா இருக்குல்ல? ஒரு நிமிஷம் பார்க்குறேன். ப்ரீ பிரியா, பிரியா, எஸ். ஹே பிரியா, எனக்கு தெரியல, ஐம் நட்ராஜ். சொல்லுங்க. ஹே, நான் நட்ராஜ் பிரியா. இட்ஸ் ஓகே, ஃபைன், சொல்லுங்க. ஓகே, ஹவ் ஆர் யூ? நீ யூஎஸ்ல இருக்கிறதா சொன்னாங்க. எஸ். எப்போ எப்போ இந்தியா வந்த? நாம என்னைக்கு வந்த மூர்த்தி? தேர்ஸ்டேவா? நோ நோ, சாட்டர்டே. சாட்டர்டே. ஹே, என்னாச்சு உனக்கு? யூஸ் பண்ணா எங்களெல்லாம் மறந்துடுவியா? ஒரு ஃபோன் இல்லை, மெயில் இல்லை. எத்தனை தடவை நான் உன்னை ஃபேஸ்புக்கில் தேடினேன் தெரியுமா? ஓ, என்ன ஓ? என்னாச்சு உனக்கு? என்ன பிரியா? இந்த கடை நமக்கு செட் ஆகல, வேற கடைக்கு போலாமா? ஐ வாண்ட் சம்திங் பெட்டர். ஷூர்.